எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையா நின்று பறிவோடு மந்தல் செய்மன்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபப வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை இன்று 18/4/2026 சந்திர தரிசனம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் மிகவும் கடைபிடிக்க வேண்டிய காரியம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம். ஓகேங்களா? 3ஆம் பிறை, யாரெல்லாம் அந்த 3ஆம் பிறை தரிசனம் செய்கிறார்களோ அவர்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நிச்சயமாக போக முடியும். ஒவ்வொரு ஊர்ல சந்திர தரிசனம் தெரியல சார் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் உங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அம்மா இல்லாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில தாயார் வழிபாடு செஞ்சுட்டு அங்க ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் உட்காந்துட்டு வீட்டுக்கு வர்றது ரொம்ப சிறப்பானது. அங்க போகும்போது உங்களுக்கு தேவையான கோரிக்கையை மனசுல நினைச்சுக்கிட்டு பிரார்த்தனை செய்யுங்க. பாசிட்டிவா நினைச்சுங்க, நிச்சயமாக நடக்கும். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கிழக்கு திசை என்று சூலம். கிழக்கு நோக்கி போகக்கூடியதா இருந்தால் கொஞ்சம் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி பிரதமை திதி மாலை 3 மணி 45 நிமிடம் வரை, பின்பு துவிதியை திதி. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் காலை 10 மணி 52 நிமிடம் வரை, பின்பு பரணி நட்சத்திரம். யோகம் விருத்தி நாம யோகம், கர்ணம் பவக்கர்ணம் மதியம் 3 மணி 45 நிமிடம் வரை, பின்பு பாலவ கர்ணம். சந்திராஷ்டமம் உத்திர நட்சத்திரம் காலை 10 மணி 52 நிமிடம் வரை, பின்பு அஸ்த நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மேசராசியில் சூரிய பகவான், சந்திர பகவான் மற்றும் சுக்கர பகவான். மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் குரு பகவான், மீன ராசியில் செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம தமிழ் புத்தாண்டு பலன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து சிம்ம ராசியோட தொடர்ச்சியாக தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நேற்றுக்கு வந்து அரசியல் வரைக்கும் பார்த்தோம், 5ஆம் இடம். அடுத்தது வந்து 6ஆம் இடம்ங்கிறது வந்து வேலை வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்பு சிம்ம ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் இடம் மகர வீடாக வருது. அதனோட அதிபதி 8ஆம் இடத்துல வந்து பயணம் செய்கிறாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில். அப்போ நிச்சயமாக இவங்களுக்கு வந்து வேலையில் வந்து ஒரு நல்ல அமைப்பு வந்து உண்டு. வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதாவது வந்து எதிர்பார்த்த வேலை கிடைக்காது, மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்காது. ஏதோ ஒரு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலைக்காண்டி நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அமைப்பில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவாங்க. சில பேர் படித்து முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க இந்த ஜாப்ல தான் உட்காரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காது. ஓகேங்களா? ஒரு 2-3 மாதம் தாமதம் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வேலைக்காண்டி அதிகப்படியான அலைச்சல், ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது பயணம், குறுகிய இடம். தன் ஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துல பயணம் செய்கிறனால அதற்கு வந்து 3ஆம் இடம் சொல்லுவோம். அப்போ கண்டிப்பாக வேலைக்காண்டி அதிகப்படியான பயணங்களை வந்து மேற்கொள்வீங்க. அலைச்சல்கள் ஏற்படும். குடும்ப உறவுகளோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக சந்திப்பார்கள். இப்போ 7ஆம் இடம் கணவன் மனைவியோட ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது 7ஆம் இடத்துல ராகுவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறாங்க. 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வந்து போகுது, சுயசாரம். அப்போ சிம்ம ராசியில பிறந்தவங்க ஆணா இருந்தால் அவங்களோட மனைவி வருமானத்தை தேடி போவார்கள். அதே மாதிரி சிம்ம ராசியில் பிறந்தவங்க பெண்ணா இருந்தால் அவங்க கணவருக்கு அதிகப்படியான வருமானம் வந்து கொடுக்கும். கொஞ்சம் மனம் வந்து சஞ்சலமா இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் அங்கே பயணம் செய்யறதுனால மனம் மாற்றம், மனம் சஞ்சலம்ங்கிற அமைப்பு வந்து உண்டு. அதே மாதிரி வந்து கொஞ்சம் பொய் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு சில பேர் வஞ்சக குணத்தோடு இருப்பார்கள்.
ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வந்து ஏற்படும். கணவன் மனைவினால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இப்ப திருமண அமைப்பு வந்து உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட உட்பிரிவுல கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து 9ஆம் இடம் தந்தையை குறிக்கக்கூடியது. இப்ப இந்த 9ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன், சந்திரன், சுக்கிரன் 3 கிரகங்கள் வந்து பயணம் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. இயற்கையிலே உங்களோட தந்தைக்கு இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷம் இந்த பேர், புகழ் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? இன்று வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடமான சந்திரனும் அங்க பயணம் செய்றார். ஓகேங்களா? அப்ப வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட தந்தைக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிச்சயமாக இருக்கும். புகழ்பெற்ற மனிதர்களோட தொடர்பு, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்பு தந்தைக்கு வந்து நிச்சயமாக உண்டு. புகழ்பெற்ற மனிதர்களோட தொடர்பு எல்லாமே கிடைக்கும். அடுத்தது வந்து 10ஆம் இடம். 10ஆம் இடம்ங்கிறது வந்து தொழில் மற்றும் மாமியாரை குறிக்கக்கூடியது. அப்ப சிம்ம ராசிக்கு 10ஆம் இடம்ங்கிறது வந்து சுக்கிரன் ரிஷப வீடா வரும். ஓகேவா? அவரு வந்து 9ஆம் இடத்துல பயணம் செய்றார் சுயசாரத்துல. 10க்கு 9ங்கிறது 12ஆம் இடம் விரயஸ்தானம். அப்ப யாரெல்லாம் சிம்ம ராசியில பிறந்தவங்க தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த தொழில்ல வந்து சின்ன சின்ன ஆ இடையூறுகளை சந்திப்பார்கள். சரியானபடி வரி செலுத்தி விட வேண்டும். ஏன்னா சிம்ம ராசியில பிறந்தவங்க வரி செலுத்தல அப்படின்னா, நிச்சயமாக கவர்மெண்ட்ல வந்து ஃபைன் வரும். அது வீட்டு வரியா இருக்கட்டும், தண்ணி வரியா இருக்கட்டும், ஈபி பில் சில பேர் வந்து மறந்துருவாங்க. கரெக்ட்டா நெட்லயே சில பேர் இப்ப கட்டுறத நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. அத செட் பண்ணி வச்சிருப்பாங்க. டேட் வந்து முடிஞ்சிரும். அப்ப ஃபைன் கட்டுற மாரி வரும். அல்லது ஒரு சில பேத்துக்கு வந்து டூ வீலர்ல போம்போது ஹெல்மெட் போடாம, லைசென்ஸ் இல்லாம, இன்சூரன்ஸ் இல்லாம போவாங்க. அந்த இன்சூரன்ஸ் டேட்டு, லைசென்ஸ் ரினிவல் பண்றதெல்லாம் முடிஞ்சிருக்கும். அதனால ஃபைன் கட்டுவாங்க. கார்ல போம்போது சீட் பெல்ட் போடாம போயிருப்பாங்க. இந்த மாரி ஒரு ஃபைன் கட்டுறதுக்கான அமைப்பு சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அடுத்தது தொழில் வரி எல்லாம் கட்டிறணும். ஓகேங்களா? அப்படி இல்லன்னா அது சம்மந்தப்பட்ட ஒரு ஃபைன் வரும். 10ஆம் இடம்ங்கிறது மாமியார குறிக்கக்கூடியது. ஸோ அப்ப அந்த அதிபதி 12ல இருக்கிறனால நிச்சயமாக உங்க மாமியாருக்கு அதிகப்படியான தூக்கம் அல்லது சோம்பேறித்தனம் இதெல்லாம் வரும். ஓகேங்களா? வெளியூர் பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள் அதெல்லாம் நிச்சயமாக ஏற்படும் உங்களோட மாமியாருக்கு. இப்ப அடுத்தது வந்து 11ஆம் இடத்த வந்து குறிக்கக்கூடியது. 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதர, சகோதரி மற்றும் வந்து மருமகன், மருமகள வந்து குறிக்கக்கூடியது. இப்ப சிம்ம ராசிக்கு 11ஆம் இடம்ங்கிறது வந்து புதன் பகவானா வருவாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த புதன் பகவான் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ராசிக்கு 8ஆம் இடத்துல பயணம் செஞ்சுகிட்டு இருப்பார். 11ல வந்து குரு பகவான் இருக்கிறாங்க. அப்ப இந்த உறவுகள் வந்து கண்டிப்பாக அறிவுரை, அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக. ஓகேங்களா? உண்மைய மட்டும் பேசுவாங்க. இனிப்பு கொஞ்சம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கொஞ்சம் அதிகார தோரணையோட நடந்து கொள்வாங்க. அதே மாரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். பொதுவா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட ஆசைகள் நிறைவேறுவதில தடை ஏற்படும். ஓகேங்களா? மூத்த சகோதர, சகோதரிகள் வந்து ஆசைகள் ஏற்படுவதில தடைகள் கண்டிப்பாக வரும். பதவி உயர்வு உண்டா? சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இல்லை. இந்த ஆண்ட பொறுத்தவரைக்கும். வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து உண்டு. வெளிநாடு போறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த வருஷம் முயற்சி பண்ணா நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா? இவங்க பொறுத்தவரைக்கும் பொதுவா எல்லா ராசிக்காரங்களும் தமிழ் புத்தாண்டு பலன்கள்ல வந்து பரிகாரம் இதுவரைக்கும் எந்த ராசின்னு சொல்லல. நம்ம கடைசியா சொல்றோம். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? குலதெய்வத்தை புடிச்சுக்கிட்டீங்கன்னாவே எல்லா விதமான நன்மை கிடைச்சிரும். நாளைக்கு கன்னி ராசிக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பலன்கள் வந்து பார்ப்போம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாரி ஒரு பெர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க. உங்களோட கோரிக்கைய மனதார நெனச்சுக்கங்க. மனதார நெனச்சுக்கிட்டு எழுதுங்க. இந்த இடத்துல கையில எழுதுங்க. நிச்சயமாக 100 நாள்ல வெற்றி அடையும். லக்னம் தெரிந்தவங்க லக்னத்துக்கு உண்டான நம்பர ஃபாலோ பண்ணி எழுதுங்க. இப்ப ராசியும் லக்னம் ஒண்ணா இருந்தா பிரச்சனை இல்ல. இப்போ ஒரு சில பேர் வந்து கடக ராசியில பிறந்திருப்பாங்க. மகர லக்னமா இருக்கும் அப்டின்னா, மகர லக்னத்துக்கு உண்டான நம்பர எழுதுங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஒரு சில பேத்துக்கு அது லக்னமே தெரியாம இருக்கும். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3யும் குடுத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் நம்பர் கீழ உள்ள நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா, நான் உங்களுக்கு என்ன லக்னம்ங்கிறத குறிச்சு குடுத்துருவேன். ஓகேங்களா? மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 06. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 20. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 04. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 26.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 42. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 45. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 41. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 87. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 74. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 93. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 89. இவை அனைத்தும் காமனான ராசி பலன் தான். உங்க ஜாதகப்படி நீங்க பயன்படுத்தக்கூடிய நம்பர் அதிர்ஷ்டமானதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்க வச்சிருக்கக்கூடிய பாஸ்வேர்ட் நம்பர் அதிர்ஷ்டமானதா இருந்தா பணம் வரும், இல்லைன்னா செலவு தான் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதுவும் உங்க ஜாதகப்படி தான் நீங்க பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பு. இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண் கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.